Hello friends, welcome to AR Creation சமையல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா தான் நம்ம செய்ய போறோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு வாணலியில நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்காங்க. கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணது, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 7 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறப்ப குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா திக்னஸாகவும் இருக்கும் குருமா. இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டு பற்றி நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளியே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு இது போல கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணியை ஊற வச்சதையும் அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணிக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்காங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். குருமா நல்லா கொதிக்க வச்சிடலாம். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்காங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ தேங்காய் சேர்த்து இது ஒரு 4 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிடலாம். குருமா நல்லா கொதி வந்துடுச்சு. தேங்காய் சேர்த்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்காங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். AR Creation சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.